அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 12th ஸ்டாண்டர்டோட பயாலஜி கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பார்க்குறோம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச பயாலஜி பார்த்திங்கன்னா மோரோவர் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்டு ஏற்கனவே நீங்கள் நிறைய தடவை இம்பார்ட்டன்ஸ் ரிப்பீட் பண்ணி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க. சில 1-2 கொஸ்டின்ஸ் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பயாலஜியில் கூட நிறைய அளவுக்கு சென்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களோட ஓவரால் மார்க் எவ்வளோ வரும் அவுட் ஆஃப் 70க்கு அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ ஆன்சர் கீ எதாவது 1 மார்க் பார்த்துடலாம். இது வந்து ஏ டைப் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து பாட்னி பார்த்துடலாம். பாட்னி 1 மார்க் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் குரூப்ஸ் இன் ஸ்வீட் பீக் வந்து ஆன்சர் 7. சோலார் எனர்ஜி யூஸ்ட் பை க்ரீன் பிளான்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் ஒன்லி, அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 to 10%. பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் லேக், அது வந்து அந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸில் எது வந்து இருக்காது அப்படின்னா சீடு இருக்காது. சதர்ன் ப்ளோட்டிங் டெக்னிக் இஸ் யூஸ் டு செப்பரேட்டு டிஎன்ஏ. வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் டெவலப்டு ஃப்ரம் மெரிஸ்டம் கல்ச்சர். அதுக்கப்புறம் 6th ஒன் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் மூமெண்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இன் சிர்சி ஆஃப் கர்நாடகா அப்படின்றது அப்பிகோ மூமெண்ட். பேடோஜெனிசிஸ் ரெஃபர்ஸ் டு சாயில் கல்டிவேஷனு, சாயிலுக்கு சம்மந்தப்பட்டது தான் இந்த பேடோஜெனிசிஸ். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் இன் ஹியூமன்ஸ், இதுதான் ஆன்சர். ஸோ இதில் 2 மார்க் பார்த்தீங்கன்னா மெலிட்டோஃபில்லி, போலன் கிட்டு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதெல்லாமே ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அண்ட் இந்த 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் கூட நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அண்ட் 3 மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எய்டோபில்லி, ஆனிடோபொலாய்டி அப்படின்ற கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அண்ட் 16th ஒன் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸு, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அண்டு ஹெட்டிரோசியஸ் அப்படின்றதும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்குமே பார்த்தீங்கன்னா 2த்தில் ஏதாவது 1 எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. அண்டு ஜுவாலஜியோட 1 மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பிசிஆர் ப்ரொசீட்ஸ் இன் 3 distinct ஸ்டெப்ஸ் governed by temperature. They are in order of denaturation, primer, annealing, synthesis. செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா விச் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வேரியேஷன்ஸ் ஆர் சீன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸில். விச் ஆஃப் த ரூல் ஃபாலோயிங் ரூல் இஸ் யூஸ் டு கேல்குலேட் த நம்பர் ஆஃப் BARR பாடிஸ் இன் அ செல்னா N-1 ரூல். அடுத்தது 4th ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் 1. அடுத்தது 5th ஒன் பார்த்தீங்கன்னா பயோட்டிக் பொட்டன்ஷியல், அதாவது மேக்ஸிமம் ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆர்கானிசம் அண்டர் ஆப்டிமம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் தான் பயோட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ நிறைய பேர் வந்து கெப்பாசிட்டேஷன் போட்டிருப்பாங்க, கெப்பாசிட்டேஷன் கிடையாது. மீசல்சன் அண்ட் ஸ்டால்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ்டு என்னதுன்னா செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். 7th ஒன் வந்து ஏஸ்பெர்கிலஸ் நைஜர் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 8th ஒன் வந்து போத் A and R ஆர் ஃபால்ஸ். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஹெட் ஆஃப் அ ஸ்பெர்ம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஆக்ரோசோம் தான், ஆனால் மைட்டோகாண்ட்ரியா அதில் வராது. அண்ட் ஆக்ரோசோம் வந்து ஸ்பைனல் ரோஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா வச்சுருக்காரு. ஸோ அதனால் ரெண்டுமே ஃபால்ஸ். 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரெண்டுமே வந்து ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் 5 மார்க்லையுமே ஏதாவது 1 எழுதுகிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் 1 மார்க்கில் எவ்வளோ மார்க் வருவீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஓவரால் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்டு அவங்க அனலைஸ் பண்ணி மார்க் செக் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.